அன்னை காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் முஸ்லிம் சமூகத்தை கிள்ளுக்கிறையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கொடுத்த வாக்குகளை வெறும் அலட்சியமாக பார்த்து முஸ்லிம் சமூகத்தை நடத்துகிறார்கள் என்பதற்கு பல விஷயங்களை இங்கு தகவல் பேசுகிற போது பட்டியலிட்டு காட்டினார். இது அன்றாடம் நடந்து கொண்டிருக்கு. வளமையை போல இங்கெல்லாம் எப்படியெல்லாம் நாங்க ஐக்கிய தேசிய கட்சி காலத்தில் பஞ்சவர்ண கிளிகள் எல்லாம் வர்ணித்தோம். இப்ப பஞ்சவர்ண கிளிகள் பல வகை இருக்கு. இந்த அரசாங்கம் ஒன்று பேசுறாங்க, வாய் கேட்டுக்கிட்டு தான் பேசுறாங்க. இப்படியான ஒரு சூழல் இங்கு உருவாகி இருக்கிறது. இந்த பின்னணியில் குறிப்பாக இந்த கட்டத்தில் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் வித்தியாசமான போக்கில் போறார்கள். 3 பெரும்பான்மை நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியும் வச்சுக்கிட்டு இவங்க மற்ற பேரினவாத சக்தியை விடவும் மிகைத்த பேரினவாதிகள் வெறும் எல்லாம் சமத்துவம் என்ற ஒரு வெறும் முகமூடி அணிந்து கொண்டு செய்ததெல்லாம் தன்னுடைய இயக்கத்துக்கான ஒரு அப்பட்டமான சுயநல அரசியலை போராட்டமாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். சர்வதேச நீதிகளுக்கு கட்டுப்பட்டு வந்திருந்த மியான்மர் அகதிகளை உரிய முறைப்படி அதே யுஎன்எச்சிஆருடைய கண்காணிப்பில் அவர்களுக்கு வேறு இடங்களில் போரிடம் பெற்றுக் கொடுக்கும் வரை அவர்களை இங்கு அகதிகளாக பராமரித்த நிலவரம் இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் பயணிவாக நாங்கள் திரும்பி நாடு கடத்தப்பட்டோம் என்று அவசரப்பட்டு கலைத்து இவர்களை நாங்கள் அகதிகளாக கணக்கெடுப்பதற்கு தேவையில்லை என்று சொல்வதும் மிக மோசமான உள்ளே இருக்கிற நான் எப்போ சொல்லிக்கிறேன், ஒன்றும் சாத்தியமாக இவங்க எல்லாம் கலப்பாங்க, ஒன்றும் நடக்காது. நான் கண்டையில் வைத்திருக்கிறேன். இந்த எதிர்பார்க்கிறோம் நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் என்ன மறைகரம், இதுல சவால் ஹிஸ்புல்லா தொடக்கம் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அசாத் சாரி இந்த ரவுஃப் ஹக்கீம் என்று எல்லாரும் சாதாரணமான தொடர்பு என்று கதை அளந்து கதை கட்டி இன்னும் அதை பற்றி ஒரு புதிய ஆயக்குழு உறுப்பினர் ஒருவர் வந்து அரசாங்கத்தில் செஞ்ச கூத்துகளை பற்றி பேசுறதுக்கு இப்ப ஜெனிவாரம் வரப்போறார் என்றெல்லாம் கதை வருது. நிறைய ரகசியம் இருக்கு. இதுக்கு பின்னால இருந்தது யார்? அன்னையை நான் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தேன். ஆங்கிலத்தில் இந்த புத்தகத்தை தமிழாக்கம். அந்த நேரத்தில் பேராசிரியர் ஹூலுடைய இன்னொரு புத்தகம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மறைகரம் வெளிப்பட்ட போது மிக தெளிவா அடையாளம் காட்டுறார். இது பின்னால் இருந்தது யார்? ஆட்சியை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டு சஹரானுடைய கும்பலை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தினார்கள். அதன் பின்னணியை கண்டறிவதில் அந்த இரும்பு திரையை கிழித்தறிவதில் இந்த ஆட்சியாளர்கள் கடைசியில் ஒன்று நடக்கும். ஏனென்றா அந்த கட்டத்தில் இவங்களுக்கு
அந்த ரகசியத்தை எல்லாம் இது திருப்பி நாங்கள் பிண்ட போன சிக்கல் நிலைமைக்கு வரலாம் என்பதற்கு நான் ஏற்கனவே கூறுகிறேன். அந்த சக்திகள் எப்படி முழு உலகத்திலேயும் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக காட்டி தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தாங்கள் மத்திய கிழக்கின் எண்ணெய் வளங்களை சூறையாடுவதற்கு என்று பலவிதமான பயங்கரவாத குழுக்களை உருவாக்கி அதற்கு போஷாக்கு கொடுத்தவர்கள் இந்த ஏகாதிபத்தியவாதிகள் அவருடைய கைப்பொம்மைகளாக. இவங்க நாங்கள் ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் சில பேர்களாக அள்ளுப்பட்டு போயிருக்கிறார்கள். பேச்சில் மேட பேச்சில் எதையும் பேசலாம், வசீகரமாக பேசி மக்களை மயக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் இன்று வசமாக ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுடைய வாயாலேயே இவங்க வட சுட்டு இயலாது என்ற நிலைமைக்கு இப்ப திரும்ப திரும்ப வகையாக மாட்டிக்கொள்கிறார்கள்.